ஸ்ரீ குருபியோ நமஹா. மகரிஷி பதஞ்சலி தன்னுடைய முதல் சூத்திரத்தில் அத யோகானுசாசனம் அப்படின்னுட்டும், ரெண்டாவது சூத்திரத்தில் யோக சித்த விருத்தி நிரோதா அப்படின்னு சொல்லிட்டு, யோகம்ங்கிறது சித்தத்தினுடைய அலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நிலை தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ மூணாவது சூத்திரத்தில் யோகத்தை மனசை கட்டுப்படுத்துறதுனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லப்போதால், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை மாதிரி ஒன்று பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் தன்னுடைய ஃபோனில் நேச்சர் சீன்லாம் நிறைய ரசிச்சுட்டு இருந்தான். அவள் அப்பா அதை என்னடா பண்ணுறன்னு கேட்கும்போது அதை ரொம்ப சந்தோஷமாக அதை காமிச்சுட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே அவள் அப்பாவும் அன்றைக்கி சாயங்காலம் அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனார். எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனார் அப்படின்னு சொன்னாக்க, ஆமாம், அது அவ்வளோ அற்புதமான ஒரு தோட்டம் தான். அந்த தோட்டத்தில் விதவிதமான பூக்கள் எல்லாம் இருந்தது. அவன் அதெல்லாம் அங்கேயும் எங்கேயும் ஓடி போய் பார்த்தான். புல்வெளிகள்லாம் ஏறி இறங்கி குதித்தான். கொஞ்ச நேரத்துலேயே அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ என்னடா இதை கொஞ்ச நேரம் நீ ரசிக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தையால் அதை ரசிக்க முடியல. அதுக்கு 2 காரணம் சொன்னான். அப்பா இல்லைப்பா, எனக்கு ஃபோனில் பார்க்கறது தான்ப்பா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதை முழுக்க நான் அப்படியே ஃபோனில் ஒரு வியூ பார்த்துருவேன். நேரில் எனக்கு அப்படி முடியலையே அப்படின்னு சொன்னான். அடுத்தாப்புல இன்னொரு காரணம் சொன்னது என்னென்னாக்கா, அப்பா இதை அனுபவிக்கிறதுக்காக எதுக்குப்பா இவ்வளோ தூரம் நடந்து வரணும், வீட்டில் இருந்தபடியே அழகாக ஜாலியாக ஃபோன்லேயே பார்த்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். இது எதுக்காக இந்த கதையை நம்ம பார்க்குறோன்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட நம்மளுடைய நிலைமை கூட அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். என்னென்னாக்கா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த ஃபோனில் பார்க்குற விஷயம் மாதிரி நம்ம சின்ன விஷயங்களை பார்த்து 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 அதுக்குள்ளேயே நம்ம மனசு பழக்கப்பட்டுடுது. அதை தாண்டி ஆத்மானந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள், மகரிஷி, பகவான் எல்லாருமே சொல்லும்பொழுது நம்ம அதுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஆனால் அதுக்குள்ளே என்டர் ஆனால் தான் பக்குவப்படும் பொழுது நம்ம ரொம்ப நல்லா எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அடுத்த சூத்திரத்தில் மகரிஷி சொல்லப்போகிறார். இப்போ அந்த மனசை கட்டுப்படுத்தினாக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த நேரத்தில் ததா ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். ததா அப்படின்னு சொன்னாக்க அந்த நேரத்தில், எப்போ மனசு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கிற நேரத்தில், திரஷ்டுஹு அப்படின்னு சொன்னாக்க ஜீவன், இந்த ஜீவாத்மா ஸ்வரூபேன்னு சொன்னாக்க தன்னுடைய ரூபத்திலேயே, இயற்கையான ஸ்வரூபத்திலேயே அவஸ்தானம் இருந்துருக்கும். அப்போ ததா திரஷ்டுஹு ஸ்வரூபே அவஸ்தானம் அப்படின்னு 4 பதத்தில் பெரிய விஷயத்த சொல்லியிருக்கார். அந்த மனசினுடைய அலைகள் எப்போ ஓஞ்சு அமைதியாக இருக்கோ அப்போ ஜீவன் ஆனந்தமான நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ பகவத்கீதையில் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரா பகவான் அப்படின்னு கேட்டாக்கா, அவசியம் சொல்லியிருக்கார். பகவான் சொல்லாமல் யார் சொல்லப்போறா? அதில் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்பான். கண்ணா, ஸ்திதப்பிரஜன் அப்படின்னு சொன்னாக்க என்ன லட்சணம் அப்படின்னு கேட்பான். அதுக்கு பகவான் பதில் சொல்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ததோச்யதே. ನನ್ನ மனசெல்லாம் பக்குவப்பட்டு யோகத்தில் ஸ்திதமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தித பிரஜன் மனசில் யதா காமான் மனோகதான், மனசில் தோன்றக்கூடிய காமங்கள் அத்தனையும் பிரஜஹாதி உதறி தள்ளிட்டு ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா, தன்னுடைய ஆத்ம தர்சனத்திலேயே அவன் சந்தோஷப்படுவான். துஷ்டா அப்படின்னு சந்தோஷப்படுவான். அவனுக்கு பேர் தான் ஸ்தித பிரஜன்னு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு பகவான் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான், மனசில் தோன்றக்கூடிய காமங்கள் அத்தனையுமே எப்போ ஒருத்தன் உதறி தள்ளிட்டு ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா,
ஆத்மாவிலேயே தன்னுடைய மனசை லயிச்சு அதிலேயே சந்தோஷப்படக்கூடியவன் ஸ்திதப்பிரஜன் ஸ்திதப்பிரஜஸ்ததோச்சதே, ஸ்திதப்பிரஜன்னு சொல்லப்படுறான் அப்படின்னு சொல்லி பகவானும் ரொம்ப அற்புதமாக அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கார். ஸோ இந்த ஆத்மானந்தம் அதை பற்றி இன்னும் மகரிஷி பகவான் எல்லாருமே எவ்வளோ என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு இன்னும் பார்க்கலாம் நம்ம.